எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரகுவரன், ஷின்சான். இன்றைக்கி டோசை சேனலுக்கு வந்திருக்கேன். நிகழ்ச்சியை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம கூட டப்பிங் ஆர்டிஸ்ட் ரகுவரன் இருக்காரு. வணக்கம். வணக்கம். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக உங்களோட லைஃப் எப்படி இருக்கும், ஒரு டெய்லி ரொட்டீன் கேட்குறேன். டப்பிங் ஆர்டிஸ்டாக நார்மல் தான், எல்லோரும் மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருப்போம். ஒர்க்குன்னு வரும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி. அன்றைக்கி நாள் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆக்குபைடாக இருக்கும் அந்த மைண்ட் செட்டு. நல்ல அது எப்படிப்பட்ட ஷோ பேச போகிறோங்கிறத பொறுத்துன்னு சொல்லலாம். மூவின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துருப்போம். கொஞ்சம் வாய்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அது இருந்துன்னு சொல்லுது பார்ட் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட். அன்றைக்கி அந்த ஷோ பேச போகிறோன்னா எவ்வளோ பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்குமோ அந்த அளவுக்கு ஷோ பெட்டராக வரும்னு அர்த்தம். இப்போ இந்த குழந்தைகளுக்கான ஷின்சான் ஷோ இந்த மாதிரி ஷோக்கெலாம் டப்பிங் பண்ண போகிறீங்க. இப்போ ஆஃப்டர்நூன் உங்களுக்கு டப்பிங் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான என்த்துவான ஷோ. வாய்ஸும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் காலையிலேருந்து எப்படி டென்ஷன் ஆகக்கூடாது ஜாலியாக இருக்கணும் அந்த ஜோன்லேயே இருப்பீங்களா, இல்லை எப்படி போவீங்க? இல்லை, அப்படி கிடையாது. நம்ம பர்சனல் டென்ஷன்ஸ்லாம் வந்து அதில் நம்ம அதில் ஷோவில் காட்டவும் கூடாது. அது நம்மளுடைய ஒர்க்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாது. நம்ம அது ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அது வேறு. நம்ம பர்சனலாக நம்ம என்ன மைண்டில் வச்சுருக்கோங்கிறதுலாம் ஆடியன்ஸுக்கு தேவையில்லை. நம்ம நம்ம விஷுவலை பார்த்தோன்னா அதில் முழுக ஆரம்பிச்சிடும். ஒர்க் பண்ண ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சோனாலே அது நம்ம மைண்ட் அதுக்குள்ளே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சதுல அவ்வளோதான். இல்லை நம்மளோட ரியாலிட்டியை நம்ம மறந்துடும் மைண்ட் கொஞ்ச நேரத்தில். ஸோ அது என்ன சொல்கிறது, வேறு உலகம். அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறோம், நம்மளை மறந்து தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதில் பர்சனல் ப்ராப்ளம்ஸு டென்ஷன்ஸோ இல்லை வந்து என்னடா இது இந்த தாட்டில் அதில் உள்ளே வர்றது போய் நின்றுட்டா ஷின்சான் தான் அவ்வளோதான். எந்த கேரக்டராக அந்த கேரக்டர். ஓகே. இப்போது ரகுவரன்னா ஷின்சானா மாறி இருக்காரா, இல்லை ஷின்சானுக்கு ஏற்ற உங்களோட கேரக்டராக இன்சிஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? நிறைய இருக்குது ஆக்சுவலாக. அதை பார்க்கும்போது எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் வந்ததுனால ஓகே அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. ஷின்சான் இப்போது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு? 2007-8 நினைக்கிறேன். ஓகே. அப்போ உங்களுக்கு ஒரு 20+ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ 20+ இருக்கிற ஒரு பையன்கிட்ட வந்து நீ இப்போ ஒரு 4-5 வயசு பையனாக டப்பிங் பண்ண போகிற ஒரு கார்ட்டூன் சீரீஸ்லன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த சான்ஸ் கையில் எடுத்ததுக்கப்புறமா கன்னடியில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, அது முன்னாடி நிறைய ஷோஸில் வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் பேசியிருக்கோம். எனக்கு மூவிஸ் பேசுகிறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி கார்ட்டூன்ஸில் வந்து நல்ல ஸ்லாப்ஸ்டிக் பாடி லாங்குவேஜ் இருக்கும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதை மேட்ச் பண்ணணுங்கிற ரொம்ப ஆசை வரும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி ஷோஸ் பேச அது மைண்ட் செட் இருந்துகிட்டே இருந்தது. அது என்ன சொல்கிறது, அந்த ஷோக்கு நீங்கள் கரெக்டாக நான் வாங்கினு சொல்லி கூப்பிட்டதா அப்படி இந்த ஷின்சானுக்கு. அப்படி போய் பார்க்கும்போது பார்த்தோன்னா அது ஒர்க் பண்ண பேச அது டோட்டலாக ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட கேரக்டரை கண்ணாடியில் பார்க்குற மாதிரியே இருக்கும் அது. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு அடாப்ட்.